வெல்கம் டு அவர் சேனல் யாதும் அறிவோம். இன்னைக்கு நாம பேசக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கண்ணீரை ஏன் கட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உடல் வலி மற்றும் மன வலியை வெளிப்படுத்துற முக்கியமான வடிகால் தாங்க கண்ணீர். அதை ஒருபோதும் அடக்கி வைக்காதீங்க அப்படின்னு மருத்துவ உலகம் சொல்றாங்க. சரி, கண்ணீரை ஏன் கட்டுப்படுத்தக்கூடாது? இதற்கான விளக்கத்தை ஒரு மூத்த மனநல மருத்துவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, எப்படி ஒரு ப்ரெஷர் குக்கர்ல ப்ரெஷர் அதிகமாகி குக்கர் வெடித்து விடாமல் இருக்க ஒரு வால்வு அப்படின்னு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கோ, அது போலதான் மனிதனுக்கு அழுகை. மனிதனுடைய மனதின் தோற்றம் எண்ணற்ற உணர்ச்சிகளால மனம் வெடித்து விடாமல் இருக்க ஒரு பாதுகாப்பான வடிகாலே அழுகை. அதனால மனம் விட்டு அழணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்றைய காலகட்டத்துல ஆண்களும் சரி பெண்களும் சரி நாகரீகம் கருதி அழ மறுக்கிறாங்க. இதனால மன அழுத்தம் அதிகமாகி உடலிலும் மனதிலும் ஒரு சேர பாதிப்புகள் ஏற்படுதுங்க. இத சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் வகை நோய்னு சொல்றாங்க. இதனால குடல் இரைப்பை புண், சர்க்கரை நோய், ஆஸ்துமா, பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் அதிக இரத்தப்போக்கு, முதுகுவலி, உயர் ரத்த அழுத்தம், இப்படி உடல் சார்ந்தும் எவ்வளவோ பிரச்சனைகளை உருவாக்கும் மன அழுத்தம். இது எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு என்னன்னு பார்த்தோம்னா, கூச்சப்படாமல் பந்தா பார்க்காம அழுக வரும்போது அழுதுடுறது தாங்க. ஸோ அழுகை வரும்போது நாம் அழாமல் அதை கட்டுப்படுத்துறதுனால மன அழுத்தம் ஏற்படுது. ஸோ இந்த மன அழுத்தம் காரணமாக எவ்வளவோ பிரச்சனைகள் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கூச்சப்படாதீங்க, மனம் விட்டு அழுதுடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த சேனல் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல்.